அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கர்ப்பிணிக்கு வாங்கிய இட்லி சாம்பாரில் பல்லி இறந்து கிடந்த விவகாரத்தில் கேண்டீனுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி கிடந்தது குறித்து விவிஆர் கேண்டீனில் முறையிட்ட போது கர்ப்பிணியின் தந்தை முறையிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த கேண்டீனுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை குறித்தான முழுமையான விவரம். கௌதமி, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றுக்கு உட்பட்ட வருகக்குடி பகுதியை சேர்ந்தவர் ஜெயராமன். இவரது மகள் கௌசல்யா நிறைமாத கர்ப்பிணியான கௌசல்யா பிரசவத்திற்காக கடந்த 5 நாட்களாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில் அவருக்கு இட்லி வாங்குவதற்காக அவரது தந்தை ஜெயராமன் முதல்வர் அலுவலகத்துக்கு எதிரில் உள்ள விவிஆர் கேண்டீன் எனும் தனியார் கேண்டீனில் 4 இட்லி வாங்கி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் ஒரு இட்லியை நிறைமாத கர்ப்பிணியின் கௌசல்யா சாப்பிட்ட நிலையில் 2வது இட்லியை சாப்பிடுவதற்காக சாம்பாரை ஊற்றிய நிலையில் அதில் சிறிய பள்ளி ஒன்று இறந்து கிடந்துள்ளது. இதனையடுத்து கௌசல்யா தனது தந்தையிடம் இது குறித்து தெரிவித்த நிலையில் அந்த இட்லியுடன் கேண்டீன் வந்து ஜெயராமன் கேட்டுள்ளார். அதற்கு தெரியாமல் விழுந்திருக்கும் என கேண்டீன் உரிமையாளர் அலட்சியமாக பதில் கூறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு ஜெயராமன் உள்ளிட்டோர் இங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் திருப்பதி உத்தரவின் பேரில் தனியார் கேண்டீனில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அன்பழகன் வெளியிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து சாம்பார் உணவு மாதிரி மற்றும் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நோயாளிகள் உட்கொள்ளும் உணவில் பல்லி இறந்து கிடந்த சம்பவத்தினை காரணமாக உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.